வெல்டிங் மிஷினில் வெல்டிங் ஹோல்டரை ப்ளஸில் கனெக்ஷன் கொடுக்கணுமா இல்லை மைனஸில் கனெக்ஷன் கொடுக்கணுமா? பெரும்பான்மையான வெல்டர்களுக்கு இருக்கக்கூடிய காமனான சந்தேகங்க. பொதுவாக டிசி வெல்டிங் மிஷின்ஸில் 2 டைப் ஆஃப் பொலாரிட்டி சேஞ்சஸ் பண்ண முடியும். ஒன்று டிசிஇஎன், இன்னொன்று டிசிஇபி. அதாவது டைரக்ட் கரண்ட் எலக்ட்ராட் நெகட்டிவ், டைரக்ட் கரண்ட் எலக்ட்ராட் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து டிசிஇஎன் உங்களுக்கு அடித்து காட்டுறேங்க. இது வந்து தின்னான மெட்டீரியல், அதாவது மெலிசாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த வெல்டிங் பண்ண முடியும். ஸ்டிக் வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும், டிசிஇஎன் பொறுத்த வரைக்கும் ஷாலோ பெனட்ரேஷன், அதாவது டீப் பெனட்ரேஷன் இருக்காது. அடுத்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், டிசிஇபி, அதாவது வெல்டிங் ஹோல்டரை ப்ளஸ்லையும் வெல்டிங் எர்த் கிளாம்பை மைனஸ்லையும் கொடுத்து வெல்டிங் அடிக்க போகிறேன். 99% வெல்டருங்க இப்படி தான் பயன்படுத்துவோம். ஓகேவா? ஸோ நம்ம எதுக்கு அப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, டீப் பெனட்ரேஷன், ரெண்டாவது வெல்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆர்க் ப்ரொடியூஸும் நல்லா இருக்கும், ஸோ ஆர்க் கிளீனிங் நல்லா இருக்கும். ஓகேவா? வெல்டிங் அடிச்சுட்டு பார்த்தோன்னா அந்த லேயரே சூப்பராக இருக்கும் வெல்டிங்கில். ஸோ டிசிஇபி தான் பெரும்பான்மையாக பயன்படுத்துவோம். டிசி வெல்டிங் மிஷின்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி பொலாரிட்டி சேஞ்சஸ் பண்ண முடியும். ஏசி வெல்டிங் மிஷின்ஸில் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, ஃப்ரீக்வன்சி ஏசி வெல்டிங் மிஷின்ஸில் ஆட்டோமேட்டிக்காக மாறும். மறக்காமல் ஃபாலோ பண்ணி